அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் மே மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குமான்னு தெரில. நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா 3 பைல் பண்ண போகிறேன். பைல் 1க்கான ராசி பார்த்திங்க அப்படின்னா மிதுனம், விருச்சகம். பைல் 1க்கான ரிஷபம், pile 1க்கான cards press please. pile 1. Oh, Libra, துலாம் ராசி. pile 2 spells. pile 2. இது ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். மேஷம், மீனம், தனுசு, கன்னி. ஸோ நீங்கள் வந்து பைல் 2 சிம்மம், மகரம், கடகம். மிஸ் ஆகிற ஒரு ராசி என்னது? கும்பம். ஸோ இது பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3க்கான ராசி. இதை பேஸ் பண்ணியும் எடுங்க, இல்லை வந்து இது வந்து உங்கள் பைல் சூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ராசியை வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைனா வந்து நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன், அதை பேஸ் பண்ணி உங்களோட பைலை நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி. இது வந்து மே மாதத்தோட ராசி பலன். ஓகே, ஐ வில் கோ ஃபார் திஸ் ஆன்செஸ்டர்ஸ் டெக். உங்களோட மூதாதையர்களோட கைடன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஷேப் ஷிஃப்டர் பைல் 1, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அன்வீல் த கிஃப்ட்ஸ். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஷேப் வேணால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து உங்களோட இன்டென்ஷன் போட்டிங்க அப்படின்னா அதுவாக நீங்கள் மாறிட முடியும். அப்படி ஒரு கிஃப்ட் இருக்குது. மேஜிக் கார்டியன், அன்லாக் த மேஜிக் வித்தின் யூ. உங்களுக்குள்ளே இருக்க மேஜிக்கை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுங்கள். சன் கார்டு, ஹாப்பினஸ். ஸோ பைல் 3 நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ பைல் 1 நான் உங்களோட கார்டை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ண முடியுதா பாருங்கள். ஷேப் ஷிஃப்டர், இது வந்து உங்களோட கார்டு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஓகே, ஹோப் யூ கேன் சி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பைல் 1க்கான கார்டு ஷேப் ஷிஃப்டர். எந்த வேர்ஷன் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும், அதாவது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பைல் 2க்கான கார்டு பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் கார்டியன். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது, உங்கள் கையில் தேவையான எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன மேஜிக் பண்ணாலும் அது வந்து நடக்கும். பைல் 3 உங்களோட கார்டு பார்த்திங்க அப்படின்னா சன். ஸோ ஹாப்பினஸ் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கார்டு பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட பைலை சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1க்கான ரீடிங் போகலாம். ஸோ பைல் 1 உங்களோட ரீடிங்க்கு உங்களை வர வைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ராசின்னு தெரியும். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். மிதுனம், விருச்சகம், அப்புறம் வந்து ரிஷபம் அண்டு துலாம். உங்களோட மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ். பைல் 1ஓட மே மாதம் எப்படி இருக்க போது, அவங்க எந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எந்த விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும். இந்த கார்டு வருது என்ன? விஷ் போன், எ விஷ் இஸ் கிராண்டட். ஸோ உங்களோட விஷ் ஒன்று கிராண்ட் ஆக போகுது. அதாவது உங்களோட ஒரு ரொம்ப நாள் கனவு வந்து ஒன்று நனவாக போகுது. அந்த கனவு வந்து நீங்கள் ஏதாவது புது வேலை தேடுறது, இல்லைனா வந்து ப்ரொஃபஷன் மாற்றுறது, என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். பிவேர் ஆஃப் க்ரீட். இந்த மாதம் உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ், பேராசைப்படாதீங்க. அதே மாதிரி டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யங்கர் உமன். யாராவது உங்ககிட்ட பேராசை காட்டி உங்களை மயக்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் தவறான பாதிக்கு உங்களை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். பணத்தாசை தான் மெயினாக. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களாலேயே நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உருவாக்க முடியும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஷேப் ஷிஃப்டர். இன்னொன்று ஷேப் ஷிஃப்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமிக் எனர்ஜி. அவங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட விஷ்
உங்களோட கனவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே அச்சீவ் பண்ண முடியும். யாரும் வந்து உங்களுக்கு அதில் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு கெட்டவங்க வந்து உங்களை பாதையை மாற்றி விட ட்ரை பண்ணலாம் இந்த மாதம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தமிழில் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு போலியான ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்க முடியும். அதை வந்து பேராசை காட்டுவாங்க. அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் அந்த ஆஃபர் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் எங்கே எப்போதும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு கெட்ட பெண் இருக்காங்க, அவங்க உங்களோட யங்கர் எனர்ஜியாக இருப்பாங்க. இல்லைனா வந்து அவங்க ஃபேஸே உங்களுக்கு அந்த இதை காட்டி கொடுக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப அழகான தெளிவான முகம் இருக்குது, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்னிங் ஃபேஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பண்ணிக்கும் இந்த ஃபேஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ யாராவது உங்கள் ஃபேஸ் பார்த்தா பண்ணி மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட விலகி ஓடிடுங்க. ஃபேமிலி, மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். இட்ஸ் லைக் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். இல்லைனா வந்து ஃபேமிலி உருவாக்குறதுல, இல்லைனா ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகிறதுல நீங்கள் இந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட விஷனால் அது நடக்கும். எஸ் நோ டெசிஷன். ஒரு டெசிஷனில் குழப்பமாக இருக்கீங்க, ரிவர்சல் எனர்ஜியில் வருது. என்ன அப்படின்னா, இன்டெசிஷன் இஸ் காசிங் டிலேஸ் ஆர் யூ மே பி ஓவர் திங்கிங் யுவர் ஆப்ஷன்ஸ் லீடிங் டு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுதான் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு எந்த முடிவுமே எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எங்கேயுமே உங்களை எடுத்துகிட்டு போகாது. க்ரோத், you are in the phase of personal growth. Challenges and hardships are helping you become stronger and wiser. ஸோ எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு தானே தவிர உங்களை வந்து தண்டிக்கிறதுக்கு கிடையாது. இட்ஸ் லைக் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நம்பணும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, போலியான வாக்குறுதிகளை நம்பி போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அடுத்தது வந்து ரொம்ப முடிவே எடுக்காமல், இதுக்கு பயந்துட்டு நீங்கள் முடிவே எடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ கேல்குலேட்டட் ரிஸ்க் ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்குது, பிரபஞ்சம் அது வந்து இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும்? அதான் பிரபஞ்சம் உங்களை கேட்குற கேள்வி. ஸோ பேராசைப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடவும் முடியாது, அதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்துடவும் முடியாது. அதனால தான் நீங்கள் என்ன வேணுமோ அதில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறத பிரபஞ்சம் வந்து க்ரௌன் சக்ரா. ஸோ உங்களுக்கு யார் இந்த காமிக் பர்சன்னு தெரியும். சூஸ் அ டைரக்ஷன். பாருங்கள், திரும்பவும் சூஸ் அ டைரக்ஷன். அதே மாதிரி ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட தேர்ட் ஐ, அதாவது உங்களோட க்ரௌன் சக்ராவை வந்து நீங்கள் நம்புங்க. இந்த பெண் யார் அப்படிங்கிறது வந்து பெண்ணாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜியில் கூட வரலாம், ஒரு மாஸ்குலின் கூட வரலாம். ஸோ யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. ஒர்க் ரிலேட்டடாக. அதே சமயம் வந்து பேராசைப்பட முடியாது நீங்கள் இந்த மாதம். உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தே ஆகணும். எந்த பாதையில் போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. எந்த பாதையில் போனாலும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, ஒரு பர்சனல் க்ரோத் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை தான் போயிட்டுருக்கீங்க. பட் இதுவான்னு குழப்பிட்டு ரெண்டு பக்கமும் போகாமல் இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு பக்கம் கால் எடுத்து வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதுதான் வந்து உங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஒரு பயணம், அதாவது மேபி ஒர்க் ரிலேட்டடாக எங்கேயாவது போகலாம், இல்லைனா நீங்கள் எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் இந்த மாதம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் பைல் 1ஓட மே மாதம் எப்படி இருக்க போகுது? பைல் 1ஓட மே மாதம் க்ரௌன் சக்ரா. கண்டிப்பாக பாருங்கள், ஏமாத்துற எனர்ஜி தான் இருக்குது. 5 ஆஃப் சோர்ஸ். கண்டிப்பாக உங்களை யாராவது ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதம், பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு புது விஷயத்தை பற்றி. மேபி நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்கன்னா ஒரு போலியான ஆஃபர் கொடுத்து உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி ஃபேமிலியாக மேபி கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க, இல்லைனா வந்து உங்கள் காதலில் சொல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக ஒரு பர்சன் வந்து அட்ராக்டிவாக டெம்ப் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறது. உங்களை வந்து உங்களோட காதல் வாழ்க்கைகளை முன்னாடி போக விடாமல் ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் ஒரு ரொம்ப நல்ல ப்ரப்போசல் வரும். ஃபேக் பர்சன். பாருங்கள், திரும்பவும் பாட்டம் டெக்கில் ஃபேக் பர்சன். உங்களுக்கு யார் இந்த ஃபேக் பர்சன்னு நல்லாவே தெரியும். பிகாஸ் யூ ஆர் த ஷேப் ஷிஃப்டர் ஹியர். அஃப்ரைட்.
ஸோ நீங்கள் வந்து எதையுமே எந்த பாதையிலையும் போகாமல் தடுமாறிட்டு பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லது இல்லை. மே மாதம் ஸ்டார் யூடியூப் ரூல்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட இந்த மே மாதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு ட்ராப்பை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி உங்களை வந்து இந்த ஸ்டார் எனர்ஜிக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. மேபி நீங்கள் ஜஸ்ட் சிஸ்டமில் இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள். லீப்ரா அகெயின் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இன்டெசிஷன் அகெயின் உங்களுக்கு வந்து இன்டெசிஷன் இருக்குது. எந்த பாதையில் போகிறதுன்னு நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதை எதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். குழம்பவே வேண்டாம். 2 எனர்ஜியுமே உங்கள் கிட்ட இருக்குது. 5 ஆஃப் சோல்ஸ் அண்ட் 7 ஆஃப் சோல்ஸ். அதாவது தே வில் டை டு சீட் யூ. இல்லைனா வந்து உங்களை குழப்பி திஸ் நாட் குழப்பம்லாம் இல்லை, உங்களை ஏமாற்றுவாங்க லிட்டரலாக. ரொம்ப அழகான டெம்ப்டிங்கான ஆஃபர் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு உங்கள் பாதையவே வேறு பாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கலாம். இந்த மாதிரி எது வேணால் அவங்க பண்ணலாம். பட் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஸ்டார். உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் ஸ்டார் ஆக போகிறீங்கன்னா. ஆனால் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு இன்டெசிஷன் உங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் வாட் இஸ் இஸ் இன்டெசிஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். எதில் நீங்கள் முடிவெடுக்காமல் தத்தளிச்சிட்ருக்கீங்க? வாட் இஸ் இஸ் இன்டெசிஷன்? த சன். பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களோட சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தியாகி அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களோட சந்தோஷத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த விஷயங்களில் பார்க்காதீங்க. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஒரு புது ஆரம்பம் ரிவர்சல் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னுமே உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். அதுதான் உங்களுக்கு இப்போ தேவை. அந்த டெசிஷன் தான். அதாவது நீங்கள் என்ன லைக் நீங்களே உங்களுக்கு சந்தோஷமாக இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளிக்கிறீங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி வாரியர் ஃபைட்டர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காதீங்க. எப்போவுமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், எப்போவுமே வந்து உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. சாம்பியன் ஆஃப் சோல்ஸ். கண்டிப்பாக இது வந்து காமிக் பீப்புள் தான். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப போலியான ஆட்கள். அவங்க வந்து எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் நாய்ங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. லிட்டரலாக இங்கே நாய்ங்க தான் சண்டை போட்டுக்குது ஒரே ஒரு எலும்பு துண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும். நீங்கள் மேலே வரக்கூடாது நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை பாருங்கள். இட்ஸ் லைக் ஒரு இன்டெசிஷன் இருக்குது. அந்த இன்டெசிஷன் என்ன அப்படின்னா what is the Supper Service of Pentacles? Ace of Pentacles, the High Priestess. Trust your intuition. உங்கள் இன்ட்யூஷனை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க about your new beginning. மெஜிஷியன். பட் நீங்கள் வந்து இங்கே மெஜிஷியன் மேனிஃபெஸ்டேஷனில் யூ ஆர் த குயின் ஆர் கிங். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெசிஷனை விட்டுருங்க. ரொம்ப கார்டடாகவும் இருக்காதீங்க. யூ ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் வந்து ரொம்ப யூனிக்கான பீயிங், அதை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து குழப்பி விட தான் ட்ரை பண்ணுறாங்க. உங்களை சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ இதுதான் இந்த மாதம் உங்களோட எனர்ஜி. லெட்ஸ் மூவ் ஆன் டு பைல் 2. பைல் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். ஓவரால் எனர்ஜி பார்க்கலாம். இது வந்து மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா பேர்ட் பர்ச்ட் வெயிட்டிங் ஃபார் நியூஸ் பேக்கேஜ் அண்ட் லெட்டர். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த விஷயம் எதுவாக வேணா இருக்கலாம். பைல் 2 ஸ்பிரிட்ஸ். பைல் 2க்கான மே மாதம் எப்படி இருக்கும்? பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட வேல்யூ நீங்கள் இன்னுமே நீங்களே உணரலை. அதை உணர்ந்தீங்க அப்படின்னாவே போதும். ஒரு பிரேக்கப் இருக்குது, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு
பார்ட்னர்ஷிப்பை விட்டு நீங்கள் விலகி போக வேண்டியிருக்கும். ஆனால் வந்து அது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தான் பயக்கும், கெடுதல் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எமோஷன், பேஷனேட் லவ் ஆர் ஹேட். ஸோ யாரோ ஒருத்தவங்களை உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க, இல்லைனா ரொம்ப வெறுக்கிறாங்க. மேபி வெறுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா யூஆர் பிரேக்கிங் அப். ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு கோ அவுட் அண்ட் ஹேவ் ஃபன். உங்களை வந்து எங்கேயோ ஒரு வெளியில் போய் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதம். நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர், ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு புது ஆரம்பமாக இருக்கும். அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த மேஜிக்கை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். அது ரொம்ப அவசியம் இந்த மாதம். நீங்கள் வந்து ஒரு விஷயம் அப்செட்டாக இருக்குது, இல்லைனா வந்து ஒருத்தங்களை விட்டு விலகி போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாராவது உங்களை கெடுக்க நினச்சாங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிளானாக இருக்காது. அவுட்கம் டு யர் ப்ராப்ளம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போட்டு பூட்டி வைக்கணும், ஏன்னா அவங்களை எதுலையாவது மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சாலும், எந்த பிளான் பண்ணாலும் அவங்களோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்காங்க. அதே சமயம் வந்து இவ்வளோ நாளாக நடந்த பிரச்சனைகள்னால நீங்கள் கொஞ்சம் அறிவாளியாக ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. உங்களை வந்து வெளியில் போங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த சோகத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அடுத்தது அந்த சந்தோஷம் தான் உங்கள் வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் கொண்டு உள்ளே வரத்துக்கு வாய்ப்பாக அமையும். நீங்கள் சோகமாக இருந்தீங்க, லோ வைப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெமினிசிங், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. காக் பிளாக்கிங், கெட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கணும்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 6 months இது எல்லாமே வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நான் எடுக்கல. ப்ரோக்கன் ஹார்ட்டட், நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவுனால யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ப்ரோக்கன் ஹார்ட்டடாக இருக்க போகிறாங்க. அவங்களோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ரொம்ப மனசு உடஞ்சி இருக்க போகிறாங்க. ஆனால் அது உங்கள் பிரச்சனை இல்லை, கெட்டவங்களோட பிரச்சனை. லீகல் டாக்குமெண்ட், உங்களோட லீகல் டாக்குமெண்ட் எதாக இருந்தாலும் அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா ரொம்ப லீகலாக பக்காவாக எல்லாம் பண்ணிட்டு வாங்க. லைஃப் பர்பஸ், உங்களோட லைஃப் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேஜிக் என்ன, உங்களோட என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, இல்லைனா வந்து உங்களால் நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். மேபி இதெல்லாமே நடக்கிறது அதை ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான். பி ஸ்ட்ராங். உங்களால் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமானா பிரபஞ்சம் சொல்கிறாங்க எஸ். பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் எனர்ஜி விட்டு தான் நீங்கள் வெளியில் வரீங்க. ஸ்பிரிட்ஸ் ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் ஓவர் யூ. ஸோ உங்களை வந்து யாராவது ஏதாவது ஹார்ம் பண்ண முடியுமா, உங்களை யாராவது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட முடியுமானா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா நோ, இட் இஸ் பிக் நோ. அது அவங்களால பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் பாதையில் போகணும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிங்க. உங்கள் வாழ்க்கை வந்து இந்த க்ரோத் வந்து மறைஞ்சிருந்தது, அது தானாக வெளியில் வருது. உங்கள் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறதை நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இல்லைனா தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பை விட்டு என்னன்னைக்கு நீங்கள் பிரேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறத உணர்வீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு புரிய வரும் இந்த மாதம். லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. மே மாதம் பைல் 2க்கு எப்படி இருக்க போகுது ஸ்பிரிட்ஸோ? மே மாதம் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போங்க, அது ரொம்ப அவசியம் இந்த மாதம். நெகட்டிவ் சைடு தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். யுவர் ஹெல்த் மே பி அட் ரிஸ்க் அண்ட் நெக்லெக்டிங் செல்ஃப் கேர் குட் லீட் டு பர்ன் அவுட் ஆர் ஃபிசிக்கல் எயில்மெண்ட். ஸோ உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு நீங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வார்னிங். அதுக்கப்புறமா வருத்தப்படாதீங்க, நான் முன்னாடியே வந்து கொஞ்சம் கேர் எடுத்திருந்தா இவ்வளோ சீரியஸ் ஆகிருக்காது அப்படின்னு. உங்களோட ஹெல்த்தை உங்களால் திரும்ப பெற முடியும். பட் ஃபோக்கஸ் ஆன் இட். மேபி எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதம். உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் இந்த மாதம் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட் எதிர்பார்த்தாலும் அவங்களோட சப்போர்ட் இந்த மாதம் கிடைக்கும். செப்பரேஷன், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் போகிறீங்க. ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இஸ் கம்மிங் டு அன் எண்ட். இது வந்து டிவோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த முடிவு தான் உங்களோட அழகான ஆரம்பத்துக்கு வழிவகுக்க போகுது. இந்த முடிவு நடந்தோடனே உங்களுக்கு அடுத்தது வந்துருமா அப்படின்னா இல்லை. அதனால தான் உங்களை வந்து அந்த பழைய எனர்ஜிலாம் கிளென்ஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்க மேஜிக்கை வந்து யூ ஹாவ் டு ரியலைஸ் அண்ட் அன்லீஷ்.
அதை வந்து வெளியில் கொண்டு வரணும். அட்ராக்ஷன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பைண்ட்ஸ் யூ அண்ட் another person together. This connection is both emotional and physical, drawing you closer. ஸோ இந்த க்ளோஷருக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அட்ராக்ஷன் வருது. இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வரீங்க, ஒரு புது விஷயம் உள்ளே வருது. நீங்கள் இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் இது வரும் இந்த மாதம். அது ரொம்ப முக்கியம். கோ எக்ஸிஸ்டன்ஸ். எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதோடையே நீங்கள் வாழ பழகுங்க. அது தனியாக ஒரு விஷயம் பண்ணாதீங்க. இட்ஸ் லைக் அது அப்படி தான் நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கெட்டவங்களோட சேர்ந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. அதனால் நீங்கள் தீவு மாதிரி வாழ முடியாது. நல்லா பிளான் பண்ணுங்கள் ப்ராப்பராக. உங்கள் வாழ்க்கை வந்து மேபி எப்படி ப்ராப்பராக செப்பரேட் ஆகுறதுன்னு பிளான் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. சப்போஸ் டிவோர்ஸ் நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸை ரொம்ப பக்காவாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதில் எப்படி செட்டில் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் வந்து லீகலாக பண்ணுங்கள். எதையுமே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுறாதீங்க. எல்லாமே லீகல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து அது வந்து ஒரு பக்கா க்ளோஷராக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளான் பண்ணுங்கள். ஹேவ் அ கிளியர் கரியர் பிளான் and are making steady progress towards your goals. Each step is carefully thought out. நீங்கள் உங்களோட ஒரு அடியும் வந்து ரொம்ப அழகாக யோசித்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். ஒரு அடியும் அந்த ஒரு அடியும் வந்து உங்களோட கரியர் அவ்வளோ அழகாக வந்து ஷேப் பண்ணும். மே மாதம் பைல் 2 எப்படி இருக்க போகுது ஸ்பிரிட்ஸும் கல்யாணம் 10 of cups. ஓ மை காட், யாரோ ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்ட் பர்சனை இட்ஸ் லைக் யூ ஆர் லீவிங் யுவர் எக்ஸ் அண்ட் யூ ஆர் மேரிங் சம்மன் எல்ஸ். ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக இருக்குது. செப்பரேஷன், அதுக்கப்புறம் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் கல்யாணம். ஸோ யாராவது குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களோட வாழ்க்கை துணையாக வரப்போகிறதில்ல. நியூ பர்சன் தான் உங்களோட வாழ்க்கை துணையாக வரப்போகிறாங்க. ஹார்ட் ப்ரோக்கன். சரி, எல்லா கடையுமே எடுத்துருவோம். கல்யாணம் திரும்பவும் 4 of wands கல்யாணம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் 2 தடவை வந்துருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் யாரோ ஒருத்தங்களை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போது எம்ப்ரஸ், த குயின் எனர்ஜி. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது பார்த்திங்கன்னா டிவைன் ஃபெமினன். பேலன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் அழகாக திரும்ப நடக்கும். பார்த்திங்க அப்படின்னா யாரோ உங்களை முதுகில் குத்திருக்காங்க. மேபி உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் பண்ண மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கலாம். இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜியாக தான் வெளியில் வந்துச்சு. ஸோ இந்த செப்பரேஷன் உங்களுக்கு வந்து அதனால் கூட இருக்கலாம். இல்லைனா நீங்கள் அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படின்னு உங்களை ஹெல்த் அஃபெக்ட் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேமிலி பார்த்தேன், ஃபேமிலி இதுலையா பயில் பண்ணலான்னு தெரில. ஸோ ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை வந்து உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிரிவை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. உங்களோட நியூ பிகினிங், இந்த காதலை தடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதத்தை சக்ஸஸ்ஃபுல் மாதமாக மாற்றிக்க முடியும். கரியர்லேயும் சரி, காதல் வாழ்க்கையிலும் சரி. 10 of swords ப்ளீஸ். 10 of swords, 10 of swords, 10 of swords, 2 of cups, the fool. உங்களோட புது வாழ்க்கையை தான் தடுக்க பார்க்குறாங்க பாருங்கள். 2 of cups, the fool, the oracle of wands, the queen of wands energy. ஸோ நீங்கள் நேசிக்கிற பர்சன் ரொம்ப அட்ராக்டிவ். நீங்கள் அவங்கள நோக்கி அந்த புது ஆரம்பத்தை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை முதுகில் குத்த யாரோ ட்ரை பண்ணுறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ப்ளீஸ். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், 4 of wands. உங்களோட நியூ பிகினிங் பார்த்திங்கன்னா உங்களை கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து பிளான் பண்ணுறாங்க. இது வந்து பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு காதல் வாழ்க்கை. மேபி நீங்கள் ஒரு டஃப் ரிலேஷன்ஷிப்பை கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த புது காதலை கொடுக்குறாங்க. அதை தடுக்க முயற்சி நடக்குது. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ப்ளீஸ். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். why ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்? the lovers, apprentice of wands. Obviously the lovers, 2 of cups, oracle of wands, high priestess energy. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை, இந்த காதல் வாழ்க்கை வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜேர்னியாக கூட இருக்கலாம். ஏன்னா எம்ப்ரஸ் இங்கே இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே லவ்வர்ஸ் இங்கே இருக்குது, 2 of cups இருக்குது. இதை வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை பிளாக் பண்ணுறதுக்கு தான், உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய பேர் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க. த மூன் சீக்ரெட், நிறைய ஸ்பெல் ஒர்க்கும் இருக்குது. தே ஆர் டூயிங் சம்திங். மேபி நியூ மூன், ஃபுல் மூன் அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
ஏன்னா அது ரிலேட்டாக மூன் சைக்கிள் ரிலேட்டாக ஏதாவது ஸ்பெல் அவங்க பண்ணலாம். பட் அதெல்லாம் அவங்கள பாதிக்குமானா நோ. அதுக்கு தான் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் ரொம்ப லீகலாக போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து லாங் ரனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காதலை முறியடிக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓகே, பைல் 3க்கு போகலாம். ஜெய்சரம் பைல் 3க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். ஸோ மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷஃபில் பண்ணி வச்சதை இங்கே வச்சுவிட்டேன். ப்ளீஸ் ப்ளஸ் பைல் 3யோட மே மாதம் எப்படி இருக்க போகுது? பைல் 3யோட மே மாதம் எப்படி இருக்க போகுது ஸ்பிரிட்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே மே மாதம் உங்களுக்கு ஃபேவராக திரும்புறதை பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அவ்வளோ காசையும் நான் படிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக பாருங்கள், சீக்ரெட் அட்மைரர், பொக்கே, இந்த லாஸ்ட் கார்டு மட்டும் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக கெட்டவங்களோட விஷயமும் இருக்கும். டைம் டு ஆக்ட். இந்த மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர். ஸோ மேல ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே உங்களோட கம்ப்ளீட் ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். கேரேஜ் ஜேர்னி ஏதோ ஃபிசிக்கல் ஆர் மென்டல். நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஃபேர் உமன் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் இதை பார்க்கும்போது நீங்கள் நேசிக்கிற ஒரு பெண் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. இட்ஸ் லைக் ஃபேர் உமன். கார்டு கீழே விழுது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க மணி விஷயத்தில். நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க. கிரேட் வரி ஓவர் நத்திங். கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக முடியும். உங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கூலாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் ஸோ க்யூட் எனர்ஜி. ஃபேர் உமன் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப நாளாக சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க க்ரீன் சிக்னல் காமிப்பாங்க. ஏன்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர். ஓஹோ, நீங்கள் ஃபேர் உமனாக இருக்க பட்சத்தில் உங்களை நேசிக்கிறவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அதனால் பிரபஞ்சம் என்ன சொன்னாங்க, அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா அதை தள்ளி போட வேண்டாம். உடனே நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். மேபி உங்கள் கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா பண்ணுங்கள். டீலிங்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் ஓல்டர் உமன், யாராவது வயசானவங்க உங்கள் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் உருவாக்க ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்கள் சந்தோஷத்தை தடுக்குமானா இல்லை, அது தடுக்க போகிறதில்ல. டிசம்பருக்குள்ளே அப்படி ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்கிடும். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே வந்து உங்களோட சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வர்றது ஃபேர் உமனாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்களே ஃபேர் உமனாக இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறவங்க யாரோ உங்ககிட்ட வந்து அவங்க காதில் சொல்ல போகிறாங்க. மேபி அவங்க நேசிக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் அது எல்லாமே தெரிய வரும். மேபி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போவீங்க. இட்ஸ் லைக் என்ஜாயிங் யுவர் லைஃப். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. மே மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். மேபி இந்த ஓல்டர் உமன் யாராவது உங்களுக்கு ஏதாவது சின்ன ட்ரபிள் உருவாக்க ட்ரை பண்ணலாம். அது இந்த பிரபஞ்சம் திரும்ப அதுதான் சொல்கிறாங்க, டைம் டு கோ அவுட் அண்ட் என்ஜாய், ஹேவ் ஃபன் அப்படின்றாங்க. ஸோ இதனாலலாம் நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். நீங்கள் இந்த ஃபேர் உமனை நம்பலாம், இல்லைனா நீங்கள் தான் அந்த ஃபேர் உமன் அப்படின்னா உங்களோட காதல் இந்த சீக்ரெட் அட்மைரரை நீங்கள் நம்பலாம். பேக்கிங் பேக்ஸ். ஓ மை காட், உங்கள் வாழ்க்கையில் ட்ராவல் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ மே மாதம் நீங்கள் எங்கேயாவது போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களோட பையை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நீங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மெசேஜ், நீங்கள் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுவீங்க இந்த சீக்ரெட் அட்மைரர்கிட்டருந்து. ஸோ ப்ரிப்பேர். ஒரு ட்ரிப்புக்கு என்னெல்லாம் தேவையோ எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. யாரும் ஒருத்தங்க இந்த சப்போஸ் இந்த ஓல்டர் உமன் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கம் அவுட். அவங்க வீட்டிலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. எம்பெசில்மெண்ட். யாரோ ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க அவங்களோட முடிவுகளில், சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு ஓல்டர் உமன் வந்து மூக்க நுழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களோட கண்ட்ரோல் போகுதோ அப்படிங்கிறனால. ஆனால் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ஆள், இது உங்கள் சீக்ரெட் அட்மைரருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. பிரபஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ட்ரிப்புன்றாங்க. யாராவது அந்த மாதிரி பிளான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ட்ரிப்பை போடுங்க. இட்ஸ் லைக் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் வாழ்க்கையில். மேபி ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படலாம்.
ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெமரிஸ், கிரியேட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் ஆன் பாஸ்ட் லவ் எக்ஸ்பீரியன்சஸ், செரிஷிங் த வார்ம்த் அண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது வந்து மேபி இந்த சீக்ரெட் அட்மைரர் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சீக்ரெட் அட்மைரர் உங்களுக்கு யாருன்னு இன்னும் தெரியாது. மேபி நீங்கள் இந்த ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அந்த மெமரிஸை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொண்டு வரும். அகெயின் ட்ரஸ்ட், யூ கேன் ட்ரஸ்ட் ஈச் அதர். Trust in your relationship is rock solid. No matter what challenges arise, this trust provides a foundation for growth. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தங்க முழுமையாக நம்புவீங்க. அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் கதவு தட்ட போகுது. கரியர் சக்ஸஸ் இஸ் வித்தின் ரீச். யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ஆர் பீயிங் ரிவார்டட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இஸ் பீயிங் மேட். மேபி உங்களோட அந்த காதலும் கரியரும் கலந்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காதலுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வருது. ஸோ ரொமான்ஸ் நான் டெக்கை கட் பண்ணும்போது பார்க்குறேன். லவ் 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 இஸ் இன் த ஏர். ஸோ பைல் 3 இந்த மாதம் ரொம்ப கரேஜியஸாக பண்ணுங்கள். எங்கடா ட்ரிப் போகிறது அப்படின்னு ஏதாவது மனசில் நெருடல் இருந்ததுன்னா, இட்ஸ் லைக் யூ நோ யுவர் லிமிட்ஸ். ரெண்டு பேருமே மெச்சூர்ட் பர்சன், உங்களோட பவுண்ட்ரிஸ் இதுன்னு தெரியும். ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிற மாதிரி ட்ரிப் போங்க. என்ஜாய் யுவர் ட்ரிப். அதே சமயம் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணும். நீங்கள் உண்மையாக யார், ஹூ ஆர் யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். அது வந்து உங்களோட கனெக்ஷனோட பாண்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். இல்லைனா வந்து அந்த புரிதல் உங்கள் கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டர் உமனோட மூக்கெல்லாம் உள்ள நுழைய போகுது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். யார் மூக்கை நுழைச்சாலும் சரி, தயங்காமல் மூக்கை கட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லவ் எகெயின், காதல் உங்கள் வாழ்க்கையில் மே மாதம் எட்டி பார்க்குது. சீக்ரெட் அட்மைரர் உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறது ஆணாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ரொம்ப ஃபேர் அட்ராக்டிவ் ஃபெமினன், அவங்கக்கிட்ட போய் காதலை சொல்லுங்கள், க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. சொன்னதோடு நிற்காமல் ஒரு ட்ரிப்பை போடுங்கன்னு சொல்கிறாங்க. மெஜிஷியன், இது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது, அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. உங்களை சுற்றி ஒரு கெட்டவங்க நிச்சயமாக இருக்காங்க, உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மேபி இந்த காதலை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது தூம்னு எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு ஈவிலையை வாங்கிக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப அழகான கனெக்ஷன். மேபி அதனால தான் உங்களை வந்து இந்த ட்ரிப் போக சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் கெட்டவே அந்த மாதிரி. இட்ஸ் லைக் சீக்ரெட்டாக எங்கன்னா போயிட்டு இட்ஸ் லைக் என்ஜாய் யுவர் லைஃப். அட் த சேம் டைம் வந்து அது வந்து ரொம்ப அழகான விஷயமாக கண்டிப்பாக சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஹை ப்ரீஸ்டஸ் ரொம்ப அவசியம். உங்கள் காதலையும் உங்கள் கனெக்ஷனையும் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களோட சந்தோஷத்தை பல மடங்காக மாற்றும். இல்லைனா வந்து தேவையில்லாதவங்க மூக்கு நுழைச்சி பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. பாருங்க, உங்கள் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து முரசு கொட்டி வெளியில் சொல்லிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து உங்கள் காதல் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் காதல் வந்து உங்களோட சக்ஸஸ்க்கும் தான் காரணமாக இருக்க போகுது. உங்கள் காதலுக்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இல்லைனா வந்து என்ன நடந்தாலும் சரி, யார் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணாலும் சரி, நான் வந்து இந்த காதலை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவேன் இந்த கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோடு தான் போராடுறீங்க. அந்த முடிவு, அந்த போராட்டம், உங்களோட அந்த ஜென்யூன் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். வாட் இஸ் த 7 of Swords energy spirits, please? What is the 7 of Swords? Blockage. The 2 of Pentacles. ஒரு காமிக் எனர்ஜி. பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி பாஸ்டில் உங்கள் பர்சன் வந்து ஜகிள் பண்ணியிருக்கலாம் உங்களை. சேரியட். ஆனால் இப்போ வந்து உங்கள் கனெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்குது. அதனால தான் மேபி உங்களை வந்து சீக்ரெட்டிவாக பண்ண சொல்கிறாங்க. த ஆர்க்கில் குயின் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் 2 of Pentacles. காமிக் எனர்ஜி. மேபி பாஸ்டில் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்னீக்கியாக இருந்திருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தெரியாமல் சில திருட்டு வேலைகள் பார்த்துருந்துருக்கலாம். பட் இப்போது அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. இட்ஸ் லைக் அவங்க அதுக்காக மன்னிப்பு கேட்க தயாராக இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் இந்த 7 of Swords வந்து
இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெமினின். அதே மாதிரி இந்த காமிக் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கூட அவங்க வந்து திருட்டுத்தனமா உங்ககிட்ட வரலாம். இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் தெரியாமல் வர ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அதனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஜென்யூனாக இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இட்ஸ் டைம் டு ஆக்ட். மேபி ஏதோ ஒரு காமிக் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்கலாம், இல்லை அவங்கள சுற்றி இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருக்கலாம். ஏன்னா 7 ஆஃப் சோட்ஸ். ஸோ அதுக்கு தெரியாமல் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த சீக்ரெட் அட்மைரர் வந்து பாஸ்ட்டில் உங்களை பற்றி தெரியாமல் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபேர் உமன் அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம். ஸோ இந்த மே மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி நீங்களும் போவீங்க. நீங்கள் பார்க்குறது மாஸ்குலினாக இருந்தால் நீங்களும் உங்கள் காதலியை பற்றி உண்மைகள் புரிஞ்சுக்கிட்டு அது முன்னாடி நோக்கி உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பிரச்சனையும் வந்து போயிடும். எஸ்பெஷலாக காதல் வாழ்க்கையில் எதிரிகள் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எதிரிகள் வந்தாலும் சரி, உடச்சி தூள் கிளப்பிட்டு போவீங்க. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.